Good morning, everyone. We will begin our today's session. We have moved on to chapter 4. யாராவது ஒரு சிலராவது லாஸ்ட் செஷனுடைய வீடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்காதவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஜஸ்ட் சொல்லிட்டு தென் வில் ப்ரொசீட் வித் டுடேஸ் கிளாஸ். நவ் வி ஆர் டிஸ்கஸிங் வித் ரிகார்ட் டு மார்ட்கேஜஸ். சரியா? சாப்டர் 4 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். வேர் ஆக்ட் வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. சாப்டர் 4 ஆஃப் மார்ட்கேஜஸ் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் சார்ஜஸ். ஸோ இதுதான் நம்ம இப்போ கரண்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ்னா என்னங்கிறது தெரியணும். ஆஸ் யூஷுவல் மார்ட்கேஜ் இஸ் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். The act with regard to Transfer of Property Act 1882. So mortgage is also a transfer. What kind of a transfer? It is a transfer of interest in specific immovable property for the purpose of securing the payment of money advance. சிம்பிளா சொல்றதா, ஒரு செக்யூரிட்டியா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு லோன் வாங்குறோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மார்ட்கேஜ். ஸோ மார்ட்கேஜ் இஸ் நத்திங் பட் transfer of interest in specific immovable property for the purpose of securing the payment of money advance. ஒரு பணம் வாங்குவதற்கு செக்யூரிட்டியாக ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபருக்கு பேர் தான் மார்ட்கேஜ் அப்படின்னு பேர். சரியா? ஸோ இப்போ அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி this is the longest chapter in transfer of property act. So it is also quite important when compared to other sections. அதுலயும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செக்ஷன் most important of all the sections under this chapter. The section which we are going to discuss today is most important. சரியா? So fortunately this session comes to you. So அதனால everyone pay attention. மறுபடியும் கூட இந்த செஷனை இன்னொரு வாட்டி நீங்க டைம் கிடைச்சாலும் பார்க்கணும். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சேல். ஞாபகம் இருக்கா? சேல்ல சிம்பிளா ரெண்டே செக்ஷன்ல ஆல்மோஸ்ட் என்டையர் திங் வாஸ் கவர். தட் இஸ் செக்ஷன் 54 அண்ட் செக்ஷன் 55. செக்ஷன் 54ல ஹவு ஆஃப் சேல் அப்படின்னு ஆரம்பிச்சு சேல் ஹவு எஃபெக்டட் எக்ஸெட்ரா அதை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரே செக்ஷன்ல ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லரை சிம்பிளா முடிச்சிட்டாங்க. பட் ஆனா மார்ட்கேஜ்ல இந்த ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜி ரன்ஸ் ஃபார் மெனி செக்ஷன்ஸ். ஸோ அது இப்போ ஆரம்பிக்க போகுது நம்ம என்னுடைய இன்னைக்கு கிளாஸ்ல. ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் செக்ஷன் 60ல இருந்து 66 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த செக்ஷன் 60 to 66 which is nothing but ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர். ஸோ மார்ட்கேஜருங்கிறது யாரு அப்படின்னா, யாரு தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வச்சிருக்காரோ, தட் இஸ் that immovable property belongs to which person and that person is called as mortgager. சரியா? ஸோ இப்போ அவருடைய ரைட்ஸ் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர். அதுல ஃபோர்மோஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது செக்ஷன் 60. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. அந்த ஒரு செக்ஷனை மட்டும் நம்ம டீடைலா என்ன பண்ண போறோம், அனலைஸ் பண்ண போறோம். சரியா? செக்ஷன் 60. ஸோ இப்போ மார்ட்கேஜர்னா யாருன்னு புரிஞ்சிருச்சா? மார்ட்கேஜர்னா எவர் ஒருவர் தன்னுடைய அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வைக்கிறாரோ அவருக்கு பேர் தான் மார்ட்கேஜர்னு பேர். ஸோ அந்த செக்யூரிட்டியை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க். ஸோ தட் பேங்க் இஸ் கால்ட் அஸ் மார்ட்கேஜி. சரியா? ஸோ மார்ட்கேஜர் ஏதோ ஒரு தேவைக்காக என்ன பண்றாரு, ஒரு லோனை அப்டைன் பண்றாரு. ஆர் சம் கைண்ட் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன் அக்ரூஸ் சம் பெக்யூனரி லயபிலிட்டி இல்லையா? ஏதோ ஒரு வகையில பண பொறுப்பினை உருவாக்குகிறது இது இந்த டிரான்சாக்ஷன். ஸோ அந்த பண பொறுப்பை உருவாக்குவதற்காக இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை, ஒரு ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை, சே திஸ் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றாரு, செக்யூரிட்டியா வைக்கிறாரு. சரியா? ஸோ மார்ட்கேஜா மார்ட்கேஜி. ஸோ அந்த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு பேரு மார்ட்கேஜ் மணின்னு பேரு. சரி, இப்போ செக்ஷன் 60 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செக்ஷன் 60 பேரக்ட் வச்சுக்கோங்க. நான் இண்டெக்ஸ்ல இருக்கேன் பாருங்க. ரைட் ஆஃப் மார்ட்கேஜர் டு ரீடீம் ரிடம்ஷன் ஆஃப் போர்ஷன் ஆஃப் மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி. இதுதான் அதோடைய ஹெட் நோட். நவ வில் மூவ் ஆன் டு செக்ஷன். சரியா? இந்த இதை பத்தி நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த செக்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த செக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அந்த சாப்டர் ஆஃப் மார்ட்கேஜஸ். சரியா?
section 60, right of mortgagor to redeem at any time after the principal money has become due. The mortgagor has a right on payment or tender at a proper time and place of the mortgage money to require the mortgagee to deliver to the mortgagor the mortgage deed. ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்ல 60ல ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆஸ்பெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷன் 60 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரைட் ஆஃப் mortgagor to redeem at any time after the principal money has become due. The mortgagor has a right on payment or tender at a proper time and place of the mortgage money to require the mortgagee அப்படின்னு போட்டு then ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ that principal money should be due. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேங்க்ல ஹவுசிங் லோன் வாங்குறேன். ஸோ என்னோட வீடு கட்டுறதுக்காக நான் என்னோட ப்ராப்பர்ட்டி டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மார்கேஜ் பண்ணிட்டு ஐ ஹவ் அப்டைன்ட் சம் லோன். ஸோ அந்த லோன் சாங்ஷனிங் இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. வித்தின் 15 years you have to repay the entire amount and the rate of interest is so and so, and what are the terms and conditions. நீ எவ்வளவு மாசம் லோனை ரீபே பண்ணனா it would be declared as non-performing asset or etc. and how we will realize our debt in case of non-payment by you எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, அந்த terms and conditionsல இருப்பாங்க. ஸோ இந்த right of mortgagor to redeem அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, that exact period had arrived, பிரின்சிபல் அமௌண்ட் டியூவா இருக்கு, அவர் அந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ரீபே பண்ணதுக்கு அப்புறமா தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை திருப்பி மீட்டுக் கொள்வதற்கான உரிமை, அதுக்கு பேர் தான் ரைட் ஆஃப் மார்ட்கேஜர் டு ரீடீம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னது, மீட்கும் உரிமை. ஸோ இட் இஸ் அன் அப்சல்யூட் ரைட் ஆர் இன்டிஃபீசபிள் ரைட் ஆஃப் த மார்ட்கேஜர். அந்த உரிமையை யாரால படிக்க முடியாது, மார்ட்கேஜியால எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு படிக்க முடியாது. பிகாஸ் அக்ரிமெண்ட் அகைன்ஸ்ட் லா இஸ் இன்வேலிட். சரியா? இந்த செக்ஷன்ல எந்த மாதிரியான வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி அப்படிங்கிற வேர்ட் இருக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சில செக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கும், இந்த கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரின்னு இருக்கும். பட் வேரஸ் இன் திஸ் செக்ஷன் which we are going to discuss now will not have the words in the contract to the contrary. அப்ப என்ன அர்த்தம், இந்த செக்ஷன் is a like a fundamental right, you have no choice, you cannot waiver it அப்படின்னு அர்த்தம். So mortgagor's right to redeem is a indefeasible right or a fundamental right அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் தான் கொடுக்க வேண்டிய பணத்தை அசலும் வட்டியுமா திருப்பி செலுத்தும் போது, that is along with the principal and interest, when he is repaying that he is entitled to get back his property. பொசஷன்ல கொடுத்திருந்தா அந்த பொசஷனை எடுத்துக்கணும், அதே மாதிரி டைட்டில்ஸை கொடுத்திருந்தா ஒரிஜினல் டைட்டில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி he has the right to redeem his property. ஸோ அதுக்கு பேர் தான் ரைட் ஆஃப் மார்ட்கேஜர் டு ரீடீம். சரியா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது, அட் எனி டைம் ஆஃப்டர் த பிரின்சிபல் மணி ஹாஸ் பிகம் டியூ, த மார்ட்கேஜர் ஹேஸ் அ ரைட் ஆன் பேமெண்ட் ஆர் டெண்டர் அட் அ ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் த மார்ட்கேஜ் மணி டு ரெக்வயர் த மார்ட்கேஜி. ஸோ ஒன்ஸ் எஸ் செட்டில்டு எவ்ரி திங், த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், what are the things he is entitled அப்படிங்கறத பார்க்க போறோம். So we are going to discuss the right of mortgagor, what he is entitled அப்படிங்கறத நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ என்னன்னு தெரியல, இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்கா இல்ல ஜூம்ல தான் ப்ராப்ளமா தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, 35 40 அந்த இதுவாகிட்டே இருக்கு, தெரியல என்னன்னு தெரியல. சரி, ஓகே. So what are the rights with concerned with regard to mortgagor to redeem his property அப்படிங்கறத, A, to deliver to the mortgagor the mortgage deed and all documents relating to the mortgaged property which are in the possession or power of the mortgagee. So that is the first right. எப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் டியூ ஆன பீரியட் வந்துருச்சோ அந்த டைம்ல அவர் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ரைட் vested with the mortgagor is to get back his original title deeds. நான் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அதை நீ என்ன பண்ண முடியாது, ரீடைன் பண்றதுக்கு மார்ட்கேஜுக்கு எந்த ஒரு ரைட்டும் கிடையாது. So that is what A says. சரியா? Then B, where the mortgagee is in possession of the mortgaged property to deliver possession thereof to the mortgagor. So வெறும் டைட்டில் டீட்ஸ் மட்டும் இருக்கு, பொசஷன் மார்ட்கேஜர் கிட்ட இருந்தா டைட்டில் டீட்ஸை கொடுக்கணும் கண்டிப்பா, as per A. As per B, if the mortgagee is in possession and after
that principal amount and interest has been paid, he has to give back the vacant possession again to the mortgager. He cannot say no, no, I will continue in possession அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. So this is the second right of the mortgager with regard to redemption of his property. அவர் ப்ராப்பர்ட்டியை மீட்பது அப்படிங்கிறது என்னென்ன ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு get back his original title deeds, A, and B is with regard to getting back the actually அதான் எனக்கும் தெரியுது. some of the students trying to join the class, actually I am not stopping them or preventing them from entering the waiting room. I am admitting everyone as and when I find them in the screen. தெரியல, ஜூம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கைண்ட்லி கிளியர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு 3 to 4 minutes ஆகுது முன்னாடி வந்து ஐ வில் ஸ்டார்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு எல்லாரும் டைமுக்கு வாங்க. டைமுக்கு வந்ததும் நான் என்ன பண்றேன், இப்பயும் நான் அட்மிட் ஆல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ எம் நாட் லாக்கிங் த வெயிட்டிங் ரூம் or I'm not letting anyone to wait unnecessarily. I'm immediately giving admit all. There is some problem in Zoom or internet connection. தெரியல, சரியா? So bear with me. Next time என்ன பண்றோம், கொஞ்சம் முன்னாடியே வந்து I will ensure first 10 minutes எல்லாரும் வந்துட்டு அட்லீஸ்ட் 30 minutes uninterrupted செஷன் இருக்கிற மாதிரி நாம என்ஷூர் பண்ணிக்கலாம், சரியா? இன்னைக்கு நானும் கொஞ்சம் கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் இனிமேல் என்னோட செஷன்ல கரெக்டா வாங்க. I will proceed, சரியா? சரி, ஓகே. ஸோ செகண்ட் ரைட் ஆஃப் த mortgager is to get back the possession. ஃபர்ஸ்ட் ரைட் என்னது, to get back the title deeds of his property. எந்த சொத்தை அடகு வச்சு அவர் பணம் வாங்கியிருந்தாரோ அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா he has the right to get back the title deeds. Second right is to he has the right to get back the possession of his immovable property, சரியா? Then the third right, at the cost of the mortgager, either to retransfer the mortgaged property to him or to such third person as he may direct, or to execute, and where the mortgage has been effected by a registered instrument, to have registered an acknowledgement in writing that any right in derogation of his interest transferred to the mortgagee has been extinguished. ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த மார்கேஜ் ரிலேஷன்ஷிப் என்ன இது முடிஞ்சிருது. எப்போ முடிஞ்சிருது, ஒன்ஸ் என்டையர் அமௌண்ட் ஹாஸ் பீன் செட்டில்ட் அலாங் வித் த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ மெமரண்டம் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்னு போடுற கேன்சலேஷன் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. பேங்க்ல யாராவது ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கியிருக்கவங்க இல்லை அதை பத்தின ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல எப்படி லோன் அப்டைன் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அதே மாதிரி at the time after repaying everything they have to register another instrument stating that cancellation of deposit of title deeds etc etc. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்ல மார்ட்கேஜரே சொல்றாரு, நான் உங்களை விட எனக்கு இன்னொருத்தர் அதிகமா இன்ட்ரெஸ்டோ இல்ல கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூட கொஞ்சம் லோன் தராரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் நீங்க உங்களோட இதை கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா மார்ட்கேஜர் என்ன சொல்றாரோ அதை மார்ட்கேஜருடைய செலவுல செஞ்சு கொடுக்கணும். மார்ட்கேஜியோட செலவுல கிடையாது. யாருடைய செலவுல, the person who has kept his property as security இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்றாரோ ஆஃப்டர் பேயிங் த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்டையும் பிரின்சிபலையும் பே பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சொல்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரை எழுதி கொடுக்க வேண்டியது அந்த மார்ட்கேஜியோட கடமை. பட் வித் த காஸ்ட் ஆஃப் த மார்ட்கேஜர், அவர் சொந்த காசு போட்டு கிடையாது, மார்ட்கேஜருடைய காசை போட்டு. ஓகே நீ பணம் எல்லாம் கொடுத்துட்டா ஓகே, பட் வித் ரிகார்ட் டு cancellation of this title deed you have to pay this much registration fee or stamp duty to the government அப்படின்னு சொன்னா அதை யாரும் என்ன பண்ணணும், அந்த மார்ட்கேஜருடைய செலவுல மார்ட்கேஜி பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் த தேர்ட் ரைட் வித் ரிகார்ட் டு மார்ட்கேஜஸ் ரைட் டு redeem. ஃபர்ஸ்ட் ரைட் என்ன பார்த்தோம், to get back his original title deeds. Second right, to get back his possession. And third right, to make any such registration as requested by the mortgager. சரியா? And then so இந்த third right கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, provided that the right conferred by this section has not been extinguished by act of parties or by decree of the court. அதாவது say for example மார்ட்கேஜர் அந்த மார்ட்கேஜ்ங்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுது, முடிவுக்கு வந்துருது. the relationship ends அப்படின்னா at that then there is no point of questioning mortgager asking the mortgagee to cancel the sale deed or etc. say for example சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணிருக்கோம் வச்சு லோன் வாங்கியிருக்கோம். ஸோ அதுல என்ன இருக்கு, ஒரு டிஸ்பியூட்ல கோர்ட் என்ன பண்ணிருக்கு, ஆர்டர் பண்ணிருக்கு, ஆர் இட் சேஸ் தட்
this property may be sold to some person. So after that sale, this relationship will not in existence. கரெக்டா? இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வித்ததுக்கு அப்புறமா வேற ஒருத்தருக்கு என்டையர் ரைட்டும் போனதுக்கு அப்புறமா the mortgagee might not have any interest over the property or that relationship does not subsist. அந்த மாதிரியான டைம்ல மேல சொன்ன விஷயங்களை பண்ண முடியாது. அதான் சொல்றேன். Provided that the right conferred by this section has not been extinguished by act of parties or by any decree of the court. Act of parties na, say for example, mortgager would have subsequently sold it to some other person. So that some other person would step into the shoes of mortgager. அப்போ திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் போட்ட டிரான்சாக்ஷன்ல என்ன இருக்காது, எந்த ஒரு ரைட்ஸும் லயபிலிட்டிஸும் கிரியேட் ஆகுது. பிகாஸ் பை இட் ஹாஸ் பீன் எக்ஸ்டிங்யூஸ்ட் பை த ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். சப்சிக்வெண்டா மார்கேஜ் ப்ரிவைல் இருக்கும் போதே ஒரு சொத்தை அடகு வச்ச சொத்தை விற்கலாம், அதுக்கு எந்த ஒரு பாரும் கிடையாது லால. ஸோ அப்படி சப்சிக்வெண்டா விற்றதுக்கு அப்புறமா இந்த ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் வில் நாட் சப்சிஸ்ட். ஸோ அதுல இருந்து எந்த ஒரு ரைட்டும் ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்றதுதான் திஸ் திங். சரியா? Then the right conferred by this section is called a right to redeem and a suit to enforce it is called a suit for redemption. So இப்போ நம்ம redemption என்னன்னு பார்த்தோம். redemptionனா getting back the secured immovable property. எந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு செக்யூரிட்டியை வச்சோமோ அதை திருப்பி வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் redeem அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணா தட் வில் பி ஒரிஜினல் சூட். சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். அந்த சூட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூட் ஃபார் ரிடம்ஷன். ஸோ அப்போ இந்த சூட் ஃபார் ரிடம்ஷன் அப்படின்னு ஒரு சூட் இருக்கு அப்படின்னா இந்த சூட் அப்போ ஆப்வியஸா யார் ஃபைல் பண்ணிருப்பா? த மார்கேஜர் வுட் ஹவ் ஃபைல். சரியா? எப்படி ஒரு கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கன்சியூமர் தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ சில பேருக்கு ஃபோன் வரும். என்னன்னு வரும்? நீங்க இந்த மாதிரி உங்களோட போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன்ல இவ்வளவு டியூ இருக்கு, நீங்க இந்த பணத்தை கட்டலைன்னா உங்க மேல நாங்க டெல்லி கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றோம், நீங்க உள்ள போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. அந்த சிம் நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், திருப்பி கொடுத்துருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிருப்போம். ஆனா ஃப்ரீக்வெண்ட்லி இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் கால்ஸ் வரும் இன் ஆர்டர் டு த்ரெட்டன் சம்திங். சரியா? அப்போ உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா அதில் யார் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியாது? வோடாஃபோனோ இல்லை ஏர்டெல்லோ கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் அ கன்சியூமர். ஜஸ்ட் இன் ஆர்டர் டு த்ரெட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் டு கிராப் சம் மணி தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் டாக்டிக்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த சூட் ஃபார் ரிடம்ஷன் யாரு போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு போக முடியாது? மார்கேஜி போக முடியாது. ஒன்லி மார்கேஜர் ஹேஸ் த ரைட் டு அப்ளை ஃபார் அ சூட் ஃபார் ரிடம்ஷன். ஹி ஹேஸ் த சோல் ரைட் டு கெட் பேக் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஓகே. தென் nothing in this section shall be deemed to render invalid any provision to the effect that if the time fixed for payment of the principal money has been allowed to pass or no such time has been fixed, the mortgagee shall be entitled to reasonable notice before payment or tender of such money. Simple. First நம்ம என்ன சொன்னோம்? பிரின்சிபல் அமௌண்ட் டியூ ஆனதுக்கு அப்புறமா இப்போ அந்த கொடுக்க வேண்டிய காலம், அந்த லோன் பீரியட் முடிய போது இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு ஒரு டைம் வருது. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே வருவோம் இல்லையா? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன்ட்ரெஸ்ட் அந்த பிரின்சிபல் எவ்ரி திங் வுட் பி செட்டில்டு. ஒரு 15 இயர்ஸ் லோன் 10 இயர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம 15 இயர்ஸ் முடியும் போது என்ன ஆயிடுது? முடிஞ்சிருக்கு. சில மார்கேஜ் டீட்ல என்ன பண்ணிருப்பாங்க? டைம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த சொத்தினை அடமானமாக வைத்து உங்களிடமிருந்து இந்த கடனை பெறுகிறேன் அப்படின்னு தான் போட்டிருக்கமே தவிர you could not have mentioned what is the tenure of payment of the principal amount அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல how I can redeem the property அப்படின்னு சொல்றதுதான் this last provision. It says last line, it says the mortgagee shall be entitled to reasonable notice. So when the mortgager is ready to redeem his property, he has to send a notice stating that I am ready to repay your money along with interest balancing on this and this date. So you have to enter a cancellation deed, or you have to return all the titles, or you have to return the possession, or you have to do this thing. அப்படிங்கிறத அவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு நோட்டீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெரி வெல் he can redeem the property. ஸோ அப்போ ஒரு டைம் லிமிட் போடலே அப்படிங்கிறதுனால இந்த ரைட் டு ரிடம்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிடாது? எக்ஸாஸ்ட் ஆயிடாது. ஆஸ் ஐ செட், ரைட் டு ரிடம்ஷன் ஆஃப் த மார்கேஜ் இஸ் த இன்டிஃபீசபிள் ரைட் ஆஃப் மார்கேஜர். அதை என்ன பண்ண முடியாது? நோ பர்சன் கேன் டேக் அவே சச் ரைட் ஃப்ரம் மார்கேஜர். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 60 ஸ்பீக்ஸ். ஸோ செக்ஷன் 60ல ரிடம்ஷன்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரிடம்ஷன் இஸ் டு கெட்டிங் பேக் த
secured immovable property kept in the process of mortgage. சரியா? இப்போ இதுல 3 kinds of questions would be asked in your exams. ஒன்னு, the mortgage is always a mortgage. Once a mortgage is always a mortgage. இப்படி ஒரு கொஸ்டின் வரும். Explain அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா செக்ஷன் 60 டீடைலா எழுதணும்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் அ மார்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்கேஜ்ங்கிற போது ரைட் டு ரிடம்ஷன் இஸ் ஆல்சோ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் மார்கேஜ். அந்த ரைட் டு ரிடம்ஷனை, அந்த சொத்தை திருப்பி மீட்பதற்கு வழி இல்லாம இல்ல அது வாய்ப்பே இல்லாம ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு. such as to defeat the right of mortgager. அப்படி ஏதாவது ஒரு ரைட் போட, அப்படி ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளவு வட்டி, இந்த வட்டியில நீ இவ்வளவு நாள் கட்டணும், அப்படி கட்ட தவறிட்டா இந்த சொத்து என்னோட தான் மாறிடும், அப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் போட முடியுமானா போட முடியாது. பிகாஸ் once a mortgage is always a mortgage and the mortgager has a indefeasible right to redeem his property. தான் சொத்தை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அப்போ மார்கேஜுக்கு என்ன சார் ரைட் இருக்கு அப்படின்னா, he is entitled for the principal and the interest, that's all. He is not entitled for ownership of the property. So in the disguise of a mortgage deed, the mortgagee cannot try to take away the property of mortgager. So அதுதான் once a mortgage is always a mortgage அப்படின்னு கேட்டாலும் you have to write in detail section 60. That is one aspect. Second aspect is clog on redemption. CLOG, clog on redemption. Clog on redemption அப்படின்னா என்ன அர்த்தம்? clogனா என்ன? clogனா ஒரு hurdle. இப்போ இந்த redemption-ஐ அவாய்ட் பண்ற மாதிரியோ or some kind of point is there such as to make it not possible. இந்த மாதிரி ரிடம்ஷன் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், you have to pay an interest at the rate of 45% for the period of 5 years or 6 years. அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு? ஒரு லோனுக்கு செக்யூரிட்டியை வச்ச ஒரு ப்ராசஸ்க்கு இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு இருக்கு, இல்ல இத்தனை வருஷத்துக்குள்ள திருப்பி எடுத்துக்கணும்னு இருக்கு. பட் they are saying that ஒரு கண்டிஷன் போடுறாங்க. Say I am giving two illustration. First illustration, a mortgage has been kept stating that you can redeem yourself within from 80 years from the date of this mortgage அப்படின்னு போடுறாங்க. இப்போ அவருக்கு எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா 60 வயசு. யாருக்கு 60 வயசு? மார்கேஜருக்கு 60 வயசு. ஸோ மார்கேஜ் என்ன பண்றாருன்னா கண்டிஷன் இம்போஸ் பண்றாரு. இந்த மார்கேஜ் டீடை நீ எப்ப ரீடீம் பண்ணிக்கலாம்? தட் இஸ் when the principal amount would be due அப்படின்னு பாத்தீங்கன்னா after 80 years and you are the only person eligible to redeem the property. If you are not alive at that point of time, I would take away this entire property அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அப்படி போட முடியுமா அப்படின்னா நோ, பிகாஸ் இட் இஸ் அ கிளாக் ஆன் ரிடம்ஷன். ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரிடம்ஷனை இம்பாசிபிள் ஆக்குது ஆர் இட் மேக்கிங் இட் நாட் பாசிபிள் டு ஃபாலோ அப்படின்னா அதுக்கு பேரு கிளாக் ஆன் ரிடம்ஷன். ஸோ இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஒருத்தரால செய்ய முடியாததை சொல்றது. இன்னொன்னு செய்ய முடியும், பட் ஆனா அது எப்படி இருக்கு? ரொம்ப இம்பாசிபிளா ஆர் இட் காசஸ் கிரேட் ஹார்ட்ஷிப் தட் மேக்ஸ் இட் very difficult for an ordinary prudent man to follow or abide by that condition. அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாலும் அதுவும் என்ன கிடையாது, அதுவும் வேலிட் கிடையாது. சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் கிளாக் ஆன் ரிடம்ஷன். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட் கேட்பாங்க. அப்புறமா மூணாவதா இதை என்ன கேட்பாங்கன்னா ரைட் டு ரிடம்ஷன் அண்ட் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் கோ எக்ஸ்டென்சிவ். நான் ரிடம்ஷன் உங்களுக்கு தெரியும், REDEMPTION ரிடம்ஷன். இன்னொன்னு ஃபோர்க்ளோஷர். ரைட் டு ரிடம்ஷன் அண்ட் ஃபோர்க்ளோஷர் ஆர் கோ எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது கேட்டாலும் இதுதான் எழுதணும் இந்த செக்ஷன். சார் ஃபோர்க்ளோஷர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்கேஜருக்கு என்ன ரைட் இருக்கு? ரைட் டு ரீடீம். அதே மாதிரி மார்கேஜுக்கு ஒரு இன்டிஃபீசிபிள் ரைட் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஃபோர்க்ளோஷர். ஃபார் எக்ஸாம்பிள், that principal amount due time has been arrived. அவன் அசலை கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு, அவன் வட்டியை கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. ஆனா அவன் என்ன பண்றான்? தொடர்ந்து அதுல டிஃபால்ட் வச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இவர் என்ன பண்ணலாம்? he can ask for to order this person to repay this money from this property or etc. அதுக்கு பேர் தான் right to foreclosure. I am ready to give back your property provided you have to pay this much amount of money. So let this court order to get this money from him அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ரைட் டு ஃபோர்க்ளோஷர்னு பேரு. இன்னொரு ரைட் இருக்கு, அதுக்கு பேர் ரைட் டு சேல்னு பேரு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கோர்ட் பர்மிஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
சர்ஃபாசி ஆக்ட். நான் டிஆர்டி ப்ரொசீடிங்ஸை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ டிஆர்டி ப்ரொசீடிங்ஸ்ல என்ன பண்றாங்க? தே ஆர் அப்ரோச்சிங் த கோர்ட் டு ஆர்டர் சேல் ஆர் ஆர்டர் ஆக்ஷன் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ அதுக்கு பேரு ரைட் டு சேல்னு பேரு. ரைட் டு ஃபோர் க்ளோஷர்னா அந்த ப்ராப்பர்ட்டியில எனக்கு இவ்வளவு பணம் வர வேண்டியிருக்கு, நான் திருப்பி கொடுக்க தயாரா இருக்கேன். ஸோ ஆர்டர் let this court order that mortgagor to give this much of principal and interest from the date of filing this suit அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு suit for foreclosure. Suit for sale na after even giving several notices with regard to stating that this much amount is due and this much interest is due அப்படின்னு நான் பலமுறை அவனுக்கு தகவல் தெரிவிச்சிட்டேன், பலமுறை அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்டிமேட் பண்ணிட்டேன், but still he is not repaying that amount properly. So let this court order for sale of the property அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு suit for sale னு பேரு. So this right to foreclosure and sale is the right of mortgagee such as the right of redemption from the mortgagor side. எப்படி ஒரு மார்ட்கேஜருக்கு ரைட் டு ரிடம்ஷன் இருக்கோ அதே மாதிரி மார்ட்கேஜிக்கு என்ன ரைட் இருக்கு? ரைட் டு ஃபோர்க்ளோஷர் அண்ட் சேலும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் கோ எக்ஸ்டென்சிவ் இன் நேச்சர். ரெண்டுமே சைமல்டேனியஸா ஒரே டைம்ல வருது. எப்போ வருது? when the principal amount is due. இந்த செக்ஷன் 60 ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது? செக்ஷன் 60 ரைட் ஆஃப் மார்ட்கேஜர் டு ரீடீம் அட் எனி டைம் ஆஃப்டர் த பிரின்சிபல் மணி ஹாஸ் பிகம் டியூ. ஸோ அப்போ அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கிறோம், இத்தனை நாள் முடியும் போது இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும், இல்லை இவ்வளவு இன்ட்ரெஸ்டோட கொடுக்கணும். அந்த டைம் பீரியட் வந்ததுக்கு பிறகு both the person has equal right. One person has the right to redeem his property, another person has a right to foreclose the mortgage. இதை முடிச்சுக்கலாம். I no more need your property, I need only my money, I am going to move away from this transaction or I am going to move away from this business, I don't need your property anymore அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய பணத்தை அசலும் வட்டியுமா திரும்பி வாங்குறதுக்கு பேரு ஃபோர்க்ளோஷர்னு பேரு. அந்த சூட்டுக்கு பேரு சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் சூட் ஃபார் சேல். ஸோ இப்போ சிம்பிள், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ who can file a suit for foreclosure or sale? Mortgagee or the banker. சரியா? who can file a suit for redemption? Mortgagor. அதாவது யாருக்கு அந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி சொந்தமோ அவரு ரிடம்ஷனுக்கு ஒரு சூட்டை ஃபைல் பண்ணலாம் டு கெட் பேக் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. அதுல என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கு? 3 ரைட் பார்த்தோம். டு கெட் பேக் ஹிஸ் ஒரிஜினல் டைட்டில் டீட்ஸ், டு கெட் பேக் ஹிஸ் பொசஷன், தேர்ட் திங் டு மேக் சச் டிரான்சாக்ஷன் ஆஸ் ஹி இன்டென்ஸ். அவர் சொல்ற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனை அந்த மார்ட்கேஜி பண்ணி தரணும். he says you have to cancel the mortgage deed அப்படின்னா அவர் கேன்சல் பண்ணி கொடுக்கணும். இல்ல எனக்கு நான் இதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க போறேன், so you make a no objection memorandum or etc etc you have to register this அப்படின்னு சொன்னா at his cost, that is at mortgager's cost, this person has to do. சரியா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுல நீங்க என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? once a mortgage is always a mortgage. ஸோ ரைட் டு ரிடம்ஷனை பத்தி டீடைலா எழுதணும். அப்படி கேட்டா இட் இஸ் an indefeasible right, so no one can take away right of redemption. அப்படி ரிடம்ஷனை எடுத்துக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா இட் இஸ் வாய்ட் அண்டர் த ஐ ஆஃப் லா. ஸோ இப்போ இந்த செக்ஷன் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். இந்த செக்ஷன்ல எங்கேயுமே என்ன போடல? இந்த கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணல. நம்ம இதுக்கு முன்னாடி பல செக்ஷன்ஸ் படிச்சிருப்போம். அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க? இந்த கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி. அப்போ அந்த செக்ஷனை மீறும் வகையில யூ கேன் மேக் a contract. That is, in order to overcome the aspects of particular provision, you can make a contract if both the parties agree together. But such condition is not given under section 60 because it is not possible to overcome this provision. அப்போ ஒருத்தருடைய ரிடம்ஷன் ரைட்டை என்ன பண்ண முடியாது? எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த பீரியட் மென்ஷன் பண்ணா என்ன? லாஸ்டா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? if no period has been mentioned, a reasonable notice has to be served to the mortgagee to intimate it that I am ready to redeem my property அப்படிங்கறத தெரிவிச்சு அவருக்கு என்ன பண்ணணும்? நோட்டீஸ் அனுப்பிட்டு ஒரு பர்டிகுலர் டேட்ல we have to pay everything and on such date he has to make all necessary transaction to hand over the original deed or hand over the possession or hand over etc etc thing. சரியா? சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம், கொலேட்ரல் கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஆஸ்பெக்ட். இப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல கொலேட்ரல் கண்டிஷன் அப்படின்னா என்ன? கொலேட்ரல் கண்டிஷனுங்கிறது இது சம்பந்தமா ஒரு ஃபேமஸ் கேஸ்ல இருக்கு, நோக்ஸ்
versus rise. சரியா? ஸோ இதுதான் லாஸ்ட் ஆஸ்பெக்ட் வித் ரிகார்ட் டு திஸ் பர்டிகுலர் செக்ஷன். நோக்ஸ் versus ரைட், கொலேட்ரல் கண்டிஷன். கொலேட்ரல்னா நம்ம ஏற்கனவே இந்த வேர்டை பார்த்துருப்போம். எங்க பார்த்துருப்போம்? கண்டிஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்துருப்போம். அப்படிதான் நான் ரிமெம்பர் பண்றேன், ரீகலெக்ட் பண்றேன். ஸோ நீங்களும் கரெக்டா அதை ரீகலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல 3 kinds ஆஃப் கண்டிஷன் பார்த்தோம். சொன்னேன் நான் உங்களுக்கு. கண்டிஷன் பிரசிடென்ட், கண்டிஷன் சப்சிக்வெண்ட் அண்ட் கொலேட்ரல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த கொலேட்ரல் கண்டிஷனை பத்தி செக்ஷன்ஸ்ல எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் சேயிங் திஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ கொலேட்ரல் கண்டிஷனை என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸ்லி a condition existing with regard to transfer or interest is created. ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ சப்சிஸ்டன்ஸ் ஆகும்னா as long as such condition exists அப்படிங்கிறத சொன்னேன். கண்டிஷன் பிரசிடென்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க, அது ஃபுல்ஃபில் ஆனா அண்ட் இன்ட்ரெஸ்ட் would be transfer. கண்டிஷன் சப்சிக்வெண்ட்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுவோம். தென் இன் ஆர்டர் டு மேக் இட் அன் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் இது ஆகும்னு சொன்னேன். நான் இந்த கொலேட்ரல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், a person serving in particular department has been allotted a quarters. allotted a quarter என்னது? ஒரு அரசு குடியிருப்பை ஒருத்தருக்கு ஒதுக்குது. அவர் எப்போ வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணலாம்? as long as he is in service. ஸோ அந்த சர்வீஸ் the collateral condition to enjoy this particular transfer. Once the service comes to an halt, முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த கொடுத்துருக்க குவார்டர்ஸும் will also cease to இது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணி ஆகணும்? வெக்கேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த ரைட் டு ரிடம்ஷன் அண்டர் செக்ஷன் 60ல கொலேட்ரல் கண்டிஷனா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரியா? ஸோ கொலேட்ரல் கண்டிஷன்னா இப்போ இந்த மார்ட்கேஜ் டீடுல அந்த மார்ட்கேஜை பத்தி இல்லாம மற்ற விஷயங்களை சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். நோக்ஸ் வர்சஸ் ரைஸ் அப்படிங்கிற இந்த இதுல ஒருத்தர் தன்னுடைய ரைஸ் மில்ல மார்ட்கேஜ் பண்றாரு. யாரு? ரைஸ்ங்கிறவர் தன்னுடைய ஒரு மில்ல மார்ட்கேஜ் பண்றாரு. ரைஸ் தன்னுடைய மில்ல மார்ட்கேஜ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்காரு நோக்ஸ் கிட்ட இருந்து. நோக்ஸ் அந்த மார்ட்கேஜ் இதுல என்ன கண்டிஷன் போடுறாருன்னா, இந்த மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டியை தவிர்த்து அந்த பிரமிசஸ்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்பர்ட்டியை இவர் என்ன பண்ணக்கூடாது? ரைஸ் ஏலியனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. சரியா? ஒரே டீடுல நான் உனக்கு இந்த பணத்தை அட்வான்ஸ் பண்றேன், எதுக்காகன்னு பார்த்தா நீ கொடுத்த இந்த ஸ்பெசிபிக் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்காக. பட் ஆனா அதே சமயம் நீ உன்னுடைய இந்த பிரமிசஸ்ல இருக்க மற்ற விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஏலியனேட்டோ இல்ல சேலோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்றாரு. ஸோ திஸ் வாஸ் த டிஸ்பியூட் அண்டர் த கேஸ் வெதர் சச் கண்டிஷன் கேன் பி இம்போஸ்ட். அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் அ கிளாக். நோக்ஸ் வர்சஸ் ரைஸ்ல மார்ட்கேஜ்ல என்ன ரைட்ஸ் என்ன லயபிலிட்டிஸ் வருதோ அதை தவிர்த்து ரிமோட்டா ஒரு கண்டிஷன்ஸ் போட்டா கொலேட்ரலா விச் இஸ் நாட் அஃபெக்டிங் த மார்ட்கேஜ் டிரான்சாக்ஷன். கரெக்டா? அவர் வச்சது வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு, தட் இஸ் அ டிஸ்டிங்க்ட் ரைட். அதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியில லோன் அப்ளை பண்ணிருக்காரு. ஆனா இதை ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க? நோக்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி யூ ஷுட் நாட் ஏலியனேட் த அதர் ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக they are imposing such condition. ஸோ அப்போ அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு பேரு கொலேட்ரல் கண்டிஷன் பேரு. மெயின் பர்பஸ் இல்லாம அதை ஒரு கைஸா ஒரு ஷீல்டா எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்சிலரி கண்டிஷன் இம்போஸ் பண்றது. ஸோ அப்படி ஒரு ஆன்சிலரி கண்டிஷனை ஒரு மார்ட்கேஜ் டிரான்சாக்ஷன்ல இம்போஸ் பண்ணா then it is void. சரியா? because it is also a clause. It is also a clause as respect of mortgagor. மார்ட்கேஜோடைய ரைட்டை என்ன பண்ணுது? டிஃபீட் பண்ணுது மற்ற ப்ரொவிஷனர். ஸோ இப்போ ஒரு மார்ட்கேஜ் டீல்ல இந்த மாதிரியான விஷயம் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு மார்ட்கேஜ் டீல் உங்க கிளைண்ட் ஒருத்தர் வராரு, அதுல படிச்சு பாக்குறீங்க, அவர் ஒருத்தர்ட்ட கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடன் பத்திரத்துல ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கு, அதுலயே எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி சில கண்டிஷன் இம்போஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன? சப்சிக்வெண்டா நீ இதை வேற யாருக்கும் விற்கக்கூடாது, இல்ல எக்ஸெட்ரா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணா then such conditions are void as per section 60. சரியா? because collateral conditions cannot exist in mortgage. அதே மாதிரி எனி கிளாக் இம்போஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸும் இம்போஸ் பண்ண முடியாது. I think today there is a lot of difficulty for everyone. Okay, we will try to rectify it. Okay, we will end today's session. Thank you everyone for your patience.